வெல்கம் பேக் எம்பிபிஎஸ் கம்யூனிட்டி. நம்மளோட ட்ரேடிங் சீரிஸோட 4வது வீடியோ தான் வந்து இது. நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஆல்ரெடி வந்து நம்மளோட 4 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்காம நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் வந்து அந்த வீடியோஸை செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ செக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ட்ரேடிங்னா என்னது, ஸோ இது என்னத்துக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதோட பிளேலிஸ்ட்டோட லிங்க்குமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரேடிங்கில் வந்து 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து குவான்டிட்டிவ் ட்ரேடிங், மற்றது குவாலிட்டிவ் ட்ரேடிங். இதில் குவான்டிட்டிவ் ட்ரேடிங்கிறது மார்க்கெட்டை ப்ரிடிக்ட் பண்ணாமல் குவான்டிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணுறதோட வந்து ப்ராஃபிட் பண்ணுறது. இதில் எக்ஸாம்பிளுக்கு இதில் டிசிஏ மெத்தட்டுமே வந்து வரும். குவாலிட்டிவ் ட்ரேடிங்கிறது வந்து மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ப்ரெடிக்ஷன் பண்ணுறது தான் குவாலிட்டிவ் ட்ரேடிங்கிறது. இதில் வந்து 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் அனலைஸ், மற்றது வந்து டெக்னிக்கல் அனலைஸ். இதில் வந்து நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஃபண்டமெண்டல் அனலைஸ் பற்றி வந்து பார்க்க போகிறோம். டெக்னிக்கல் அனலைஸ்ன்றது சார்ட் பேட்டர்னை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது. ஃபண்டமெண்டல் அனலைஸ்ன்றது கோயினோட ப்ராஜெக்ட், அதோட வேல்யூ, அதை வந்து ஃபவுண்டர் யார், அந்த ப்ராஜெக்டில் எவ்வளோ கோயின் இருக்குது, அதில் ட்ரஸ்டபிலிட்டி அண்ட் வந்து நியூஸ், இதுகளை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ஃபண்டமெண்டல் அனலைஸ்ன்னு சொல்கிறது. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம் வந்து ப்ராஜெக்டோட டீம் அண்ட் பேக்ரவுண்ட். அதாவது இந்த ப்ராஜெக்டை வந்து க்ரியேட் பண்ண ஃபவுண்டர் யார், இந்த ஃபவுண்டரோட இந்த டீமுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குது, இந்த ப்ராஜெக்டை பற்றி இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குது, அண்ட் வந்து இதுக்கு முன்னாடி வேறு எதுவும் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்களா, அதோட இப்போ இருக்கிற இந்த கம்யூனிட்டியோட ட்ரஸ்டபிலிட்டி, அதாவது இந்த கோயினை வந்து பை பண்ணி வச்சுருக்கவங்களோட ட்ரஸ்டபிலிட்டி எவ்வளோ தூரம் இருக்குது. இதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த கோயினை அதாவது ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணதில் பார்க்க வேண்டிய முதலாவது விஷயம் வந்து இந்த 4 விஷயம் வந்து. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து அந்த கோயினோட யூஸ் கேஸ். இந்த கோயின் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுதா, இந்த ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷனாக இருக்குதா, அதாவது இந்த ஒரு பிளாக் செயின் பேஸ் பண்ணி இருக்குதா, எல்லாத்தையும் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளத்துக்கு ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளத்துக்கு வந்து நமக்கு சால்வ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிறா, அல்லது வந்து இந்த கோயின் வந்து ஹைப்பை பேஸ் பண்ணி வந்துச்சு, அதாவது மீம் கோயின் மாதிரி இந்த பெப்பே சிபா இப்படியான மீம் கோயின்ஸை மாதிரி ஹைப்பால் இந்த கோயின் வந்து இருக்குதா. ஸோ இதை பற்றி அதாவது ட்ரம்ப் கோயின், ஸோ இப்படியான கோயின்லாம் ஹைப்பை வச்சு வந்த கோயின்ஸ். ஸோ இப்படியான கோயினா இல்லாட்டிக்கு வந்து ரியலாகவே இந்த கோயினுக்கு வந்து யூஸ் கேஸ் எதுவும் இருக்குதான்றது செகண்டாக வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க வேண்டியது டெக்னாலஜி. அதாவது பிளாக் செயின் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது, வந்து எந்த பிளாக் செயினில் ரன் ஆகுது, அந்த பிளாக் செயின் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது, அண்ட் வந்து இதுக்கான ஃபீஸ் வந்து எவ்வளோ தூரம் போகுது, இந்த பிளாக் செயினுக்கு ஃபீஸ் வந்து எவ்வளோ தூரம் போகுது, அண்டு வந்து செக்யூரிட்டி ரீசனால் வந்து இது ஸ்ட்ராங்காக இருக்குதா, செக்யூரிட்டியாக வந்து இது ஸ்ட்ராங்காக இருக்குதா. அடுத்த வந்து இந்த கோயினோட கம்பெட்டிட்டர் யார், இந்த கோயினோட வந்து யார் கம்பெட்டிட்டர் இருக்காங்க, அந்த கம்பெட்டிட்டரை விட இவங்க வந்து பெட்டராக இருக்கிறதுக்காண்டி என்னென்ன விஷயத்த செய்கிறாங்க, அதாவது கம்பெட்டிட்டரை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ எவ்வளோ பெட்டராக வந்து இவங்க இருக்கிறாங்க, அதுக்காண்டி இவங்க என்னென்ன விஷயத்த வந்து எடுத்து செஞ்சுட்டு போகிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு கடை நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் கூட அந்த கடைக்கு இன்னும் ஒரு கடை எதிர்கடை இருக்குதுன்னு சொன்னால் வந்து அவங்கள்ட்ட நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த 2 கடையில் எந்த கடையில் இன்வெஸ்ட் பண்ணுவோம்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னால் எந்த கடை ஸ்ட்ராங்காக எந்த கம்பெட்டிட்டரை வந்து வின் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதோ அந்த கடையில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்படியான கோயினை தான் நம்மளும் பை பண்ணணும். ஸோ அதுக்கான நம்ம கம்பெட்டிட்டரையுமே வந்து செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம மஸ்ட்டு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் வந்து நான் கொஞ்சம் லாங்காகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். அண்ட் வந்து நீங்கள் எஜுகேஷன் சப்ஜெக்டாக படிக்கிறபடியாக இந்த வீடியோ வந்து போர் அடித்தாலுமே நீங்கள் வந்து லாங் டைமாக பாருங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் என்னென்ன விஷயம் என்னத்துக்காண்டி பண்ணுறோம் அப்படின்றது உங்களால் புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும், அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது வந்து டோக்கனாமிக்ஸ். ஸோ இந்த டோக்கனாமிக்ஸில் வந்து டோட்டல் சப்ளை எவ்வளோ, அதாவது கோயினோட டோட்டலாக சப்ளை எவ்வளோ. எக்ஸாம்பிளுக்கு பிட் கோயினுக்கு பார்த்தோம்னா 21 மில்லியன் தான் இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு கோயினுக்குமே சப்ளை இருக்கும். இந்த சப்ளை எவ்வளவு அண்டு வந்து இப்போ சர்க்குலேஷனில் எவ்வளோ இருக்குது. ஸோ சில கோயினுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் சப்ளைன்றது இருக்கும், அதில் வந்து சர்க்குலேஷனுக்கு வந்து இப்போ ஒரு பாதியோ காவாசியோ தான் வந்து விட்டுருப்பாங்க. ஸோ இப்போ சர்க்குலேஷனில் எவ்வளோ இருக்குது, இன்வெஸ்டர்கிட்ட எவ்வளோ வச்சுருக்காங்க, அந்த டோக்கனை க்ரியேட் பண்ணவங்க எவ்வளோ வச்சுருக்காங்க, இதெல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எதனால் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து இந்த டோக்கனை வந்து க்ரியேட் பண்ணவங்கள்ட்ட பெருமளவு ஃபண்ட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க அதை விற்று ப்ராஃபிட் எடுக்கிற டைமில் கோயினோட ப்ரைஸ் வந்து இன்னுமே டிக்ரீஸ் ஆகி இறங்குற சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ளேஷன் பற்றி தெரிஞ்சிருக்கணும். இந்த கோயின் வந்து இன்ஃப்ளேஷன் இருக்குது, அதாவது பணவீக்கம் வந்து இந்த கோயினில் இருக்குதா. அண்ட் வந்து பேர்னிங் மெட்டீரியல், இந்த கோயின் வந்து பேர்னிங் மெட்டீரியல்ன்றது கோயினோட ப்ரைஸ் அப்பாக பண்ணுற ஒரு கன்செப்ட் வந்து. ஸோ இதை பற்றி நான் டீப்பாக சொல்ல விரும்பலை, ஸோ நான் மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறேன். அப்போ பேர்னிங் மெட்டீரியல் வந்து இருக்குதா. அடுத்து வந்து டீமோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு, அண்ட் வந்து இன்வெஸ்டருக்கு அன்லாக் பண்ணுற டேட் எவ்வளவு, இந்த டீமுக்காக அன்லாக்கிங் டேட் எவ்வளவு. ஸோ இதெல்லாமே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நம்ம எந்த கோயினுமோ பை பண்ணக்க முதல் வந்து இந்த கன்செப்டை பார்க்கணும். இது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ ஸ்பாட்டில் பை பண்ணுறீங்க, அந்த கோயின் வந்து லாங் டேர்ம் வச்சிருக்க போகிறீங்க அப்படின்றதுல வந்து இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரோல் மேப். இந்த ட்ரோல் மேப் பண்ணுறது வந்து ஒரு ப்ராஜெக்டோட
பிளானிங், அதாவது வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ண போகிறோம், அடுத்த இயர் என்ன பண்ண போகிறோம், இதை வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஸோ அண்ட் வந்து எவ்வளவு லான்ச்சிங் இருக்குது, இதை பற்றியான அப்டேட் எல்லாமே வந்து அவங்க ஒயிட் பேப்பரில் தந்துருப்பாங்க. இந்த ரோட் மேப்பை வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து லாங் டைமுக்கு என்ன பண்ண போகிறாங்க, இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமான்றது வந்து இதை வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ப்ராஜெக்டோட இன்வெஸ்டர் யார், பார்ட்னர்ஷிப் யாரோட பண்ணியிருக்காங்க, பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து இதில் இருக்காங்களா, இல்லாட்டி வந்து மேஜரான வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து இதில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்களா, இது வந்து ரியல் பார்ட்னர்ஷிப்பாக இல்லாட்டி ஃபேக்கான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வச்சு இதை நம்ம ஸ்கேம் பண்ண பார்க்குறாங்க, இதெல்லாமே வந்து நம்ம ரிசர்ச் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து இன்வெஸ்டரும் அண்ட் வந்து எவ்வளோ பெரிய எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்குன்றதை வச்சு நம்ம கொஞ்சம் டிசைட் பண்ணிக்கலாம். வேண்டிய விஷயம் வந்து இவங்களோட கம்யூனிட்டி, அதாவது வந்து டெலிகிராம் சேனல் அண்ட் வந்து ட்விட்டர் பேஜ், ஸோ இதெல்லாம் வந்து எவ்வளோ தூரம் ஆக்டிவாக இருக்காங்க, கம்யூனிட்டி வந்து ஹைப்பாக இருக்குதா, இல்லாட்டி வந்து அவங்க வந்து கம்யூனிட்டி யூஸர் வந்து எவ்வளோ தூரம் வந்து பாசிட்டிவாக இருக்காங்களா நெகட்டிவாக இருக்காங்களா, இதை வந்து நம்ம அவங்களோட சோஷியல் மீடியா எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, சோஷியல் மீடியாவில் வர கமெண்ட்ஸ் நெகட்டிவாக இருக்கா பாசிட்டிவாக இருக்கான்றதை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இந்த மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ். இந்த மார்க்கெட் கண்டிஷன்ன்றது வந்து பிட்காயினை தான் டிஃபைன் பண்ண போகுது. ஏன்னு சொன்னால் கிரிப்டோ மார்க்கெட்டில் வந்து மேஜரான காயின் அண்ட் வந்து பெரிய அளவு மார்க்கெட் கப்பை வச்சிருக்கிறதுமே வந்து பிட்காயின் தான். இந்த பிட்காயினோட ட்ரெண்ட் அடிப்படையில் வந்து நம்ம இதை ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணிக்கலாம். இந்த மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து என்ன தூரம் இருக்குது அண்ட் வந்து கிரிப்டோவோட ரெகுலேஷன்ஸ் வந்து எப்படி இருக்குது, அதோட வந்து நியூஸஸ், அதாவது முக்கியமாக வந்து ஃபண்டமெண்டல் அனலைஸில் வந்து நியூஸஸ் வந்து பெரிய அளவில் செல்வாக்கு செலுத்தும். ஸோ மார்க்கெட்டில் வந்து எங்கேயாவது இடத்துல வார் நடக்குது, வேர்ல்டில் வந்து எங்கேயாவது பெரிய ஒரு கோவிட் மாதிரி ஏதாவது ஒரு இவெண்ட் வருது, அப்படி என்றைக்கில் வந்து இந்த மார்க்கெட்டோட கண்டிஷன் அண்ட் வந்து இது ஃபண்டமெண்டல் அனலைஸில் வந்து இது பியரிஸாக வரும். இதே வந்து ஒரு நியூஸில் வந்து இன்னொரு நாடு வந்து கிரிப்டோவை வந்து அங்கீகரிக்கிறாங்க அண்ட் வந்து கிரிப்டோக்கான சட்ட திட்டங்களை கொண்டு வராங்க, பேங்க் வந்து கிரிப்டோவை அங்கீகரிக்கிறாங்க அப்படின்றதுல வந்து நம்மளோட மார்க்கெட் வந்து புல்லிஸாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல் அனலைஸில் வந்து பெரிய அளவில் செல்வாக்கு வந்து நியூஸஸ் வந்து செலுத்தும். இந்த ஃபண்டமெண்டல் அனலைஸ்ன்றதுல வந்து இந்த 4 விஷயத்தையும் வந்து முக்கியமாக வந்து செல்வாக்கு செலுத்துறது, பாயிண்ட் யூஸ்ஃபுல்லாக இல்லையா, அடுத்து வந்து டீமோட ட்ரஸ்டபிலிட்டி, அதோட டோக்கன் சப்ளை எவ்வளவு, ஃபியூச்சர் பிளான்ஸ் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அண்டு வந்து இது வந்து பெரிய அளவில் வந்து இந்த ஃபண்டமெண்டல் அனலைஸில் பெரிய செல்வாக்கு செலுத்தும். ஸோ இந்த 4 விஷயம் வந்து முக்கியமான இம்பார்ட்டண்டான விஷயம். இதோட வந்து இந்த ஃபண்டமெண்டல் அனலைஸை வந்து என்னுமே டீப்பாக வந்து நான் வீடியோ வேணுமான்றதே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இந்த ஃபண்டமெண்டல் அனலைஸில் நான் சொன்ன இவ்வளோ விஷயத்தையுமே வந்து நான் எங்கே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ அதுக்கான ஆன்சரையுமே வந்து நான் வீடியோவாக மேக் பண்ணுறேன். எங்கே போயிட்டு என்னென்ன விஷயம் வந்து சப்ளை எங்கே பார்க்குறது, டிமாண்ட் எங்கே அதாவது சப்ளை எங்கே பார்க்குறது, இந்த கோயினோட சர்க்குலேஷன்ஸ் எங்கே பார்க்குறது அண்ட் வந்து இதோட கம்யூனிட்டி ட்விட்டருக்கு போயிட்டு எப்படி ட்விட்டர் பேஜ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, எப்படி டெலிகிராம் சேனலில் ஒவ்வொரு கோயினோட டெலிகிராம் சேனல் எப்படி போய் ஜாயின் பண்ணிக்கிறது அண்ட் வந்து இந்த கோயின் என்னென்ன ப்ராஜெக்டில் இருக்குது, என்னென்ன பிளாக் செயினில் இருக்குது, இதெல்லாத்தையுமே எப்படி செக் பண்ணுறது, இப்போது கரண்டாக இந்த கோயினோட பிளேசஸ் என்னத்தில் இருக்குது, அதாவது எத்தனையாவது ரேங்கில் இருக்குது, டாப் 20 இருக்கா, டாப் 100 இருக்குதா, இதெல்லாம் எப்படி செக் பண்ணுறேன்னு சொல்லி வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு தேவை. நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோவுக்கு பண்ணுற சப்போர்ட்டால் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக மேக் பண்ணுறதுக்கு காரணமே உங்களோட சப்போர்ட் தான். ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஹார்ட்டாக வச்சு வந்து உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து இன்னுமே ஃபாஸ்ட்டாக மேக் பண்ணுறேன். இது பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திப்போம். குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.